லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாப்பிள, மாமா நீங்க இன்னும் இங்கேயா இருக்கீங்க? வீட்டுக்கு போகல? ரவிக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை. இந்த வீட்டில் எல்லாருமே என்னமோ இந்த குடும்பமே என்னால தான் நாசமா போச்சுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரல. ஓப்பா நல்லது. நீங்க ஒரு போனை போட்டு உங்க தம்பியை வர சொல்லுங்க. அப்பா என்னப்பா பேசுறீங்க? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் டென்ஷன் ஆயிடுவேமா. அதை பார்த்தா இங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. எதுக்குமா வம்பு? அந்த பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டு அது பாட்டுக்கு அது வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருக்கோம். நீங்க தான் தேவையில்லாம போய் பிரச்சனையை பெருசாகிக்கிட்டு வந்திருக்கீங்க. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவ இங்க வந்து என்ன பண்ணிட்டு போனா நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அந்த கோவத்துல தான் நான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. இங்க பாருங்க, ராத்திரியில இருந்து அவரை காணும். எங்கன்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. டாடி டாடி, உங்க பையன் ரவி எங்கன்னு அவங்க வைஃப் கேக்குறாங்க. தெரியலையம்மா. காமெடியா? இந்த நக்கல் நையாண்டிலாம் வேண்டாம். நீங்க என் மேலேயே கை வச்சுட்டீங்க. இருந்தாலும் என்னோட மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னங்க நீங்க அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆமாப்பா. இரு, அப்படி எங்க தான் ராத்திரி முழுக்க இருந்திருக்கான்? அதான் அத்தனை பேருக்கு முன்னாடி எங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொன்னார்ல. அவ வீட்டுல தான் இருக்கணும், போய் கூட்டிட்டு வாங்க. ரேவதி வா, பேசாம அவ வீட்டுக்கு போய் ரவி அங்க இருக்கானான்னு பாத்துட்டு வந்துருவோம். அங்க இருந்தான்னா பேசி கூட்டிட்டு வந்துருவோம். ஆமா உமா, நீயும் இனிமே அந்த ஆள் வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரட்டும், போகட்டும், வேலைக்கு போகட்டும், இல்ல எப்பவும் போல சும்மாவே இருக்கட்டும், எவ கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கட்டும். நான் எதுவுமே கேட்கல. போதுமா சாமி? டே ரவி, எங்கடா போன? டேய் தம்பி, டேய் இங்க பாரு, உன் மாமனாரு இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உமா கூட இனிமே நீ எது வேணா பண்ணு, கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனி எப்பவும் போல இருடா, ப்ளீஸ்டா. உமா, உனக்கு ஓகே தானே? எத்தனை வாட்டி சொல்லுவாங்க? என்ன ரவி, இவ்வளவு தூரம் உங்களுக்காக எல்லாரும் இறங்கி வந்திருக்காங்க. நீங்க ஒண்ணும் பேசாம எப்படி நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, பிரியா ஒரு நிச்சயதார்த்தத்துல வந்து உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசினதெல்லாம் தப்புதான். அதுக்காக நீயும் முதல் மரியாதை படத்துல வர சிவாஜி பஞ்சாயத்துல வச்சு சொன்ன மாதிரி ஆமா எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு கோவத்துல சொல்லிட்ட. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுன்னு விட்டுறா, ப்ளீஸ்டா. டேய் என்னடா, எல்லாரும் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நீ எதுவுமே சொல்லாம உம்முன்றதா என்னடா அர்த்தம்? பிரியா, என்னால பிரியாவுக்கு நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. போதாதுன்னு எனக்கும் அவளுக்கும் என்னமோ இருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. என் பொண்டாட்டியும் மாமனாரும் எங்க 2 பேத்துக்கு நடுவில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கூட இருந்து பார்த்த மாதிரி நம்புறாங்க. சரி, இவ்வளவு தூரம் எல்லாரும் இதை நம்பிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணி பிரியாவை இங்கே நான் கூட்டிட்டு வந்துட்டேன்.
பிரியா இனிமே என் கூட இங்கே தான் இருப்பா. உன்னை வச்சு சமாளிக்கிறதே கஷ்டம், இதுல ரெண்டா? தம்பி, ஏண்டா நீயா போய் புதக்குழியில மாட்டிக்கிட்ட? அக்கா, ஆ, பிரியா இனிமே ஓ ரூம் தான் ஷேர் பண்ணிக்குவா. ஓ, முடிவே பண்ணிட்டியா? சரிப்பா, வா. வா பிரியா. பிரியா, பிரியா. யோ நில்லியா, கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அதான் சொல்லியாச்சே. உன் மனசுல என்னையா நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டு வந்து தங்க வைப்பியா? நான் என்ன உங்க வீட்டிலே கூட்டிட்டு வந்து தங்க வச்சேன்? எங்க அப்பாவோட வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்து தங்க வச்சேன். அவரே சும்மா இருக்காரு, நீங்க எதுக்கு சவுண்ட் விடுறீங்க? இங்க பாருங்க, நான்லாம் உங்களை மாதிரி பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒன்றும் சும்மா இல்லை. நேரத்துக்கு போய் கடையை திறக்கணும். யோ, உன் அப்பா வீடுனா அதுக்கு நீ யாரை வேணாலும் கூட்டிட்டு வந்துடுவியா? என்னையா இதெல்லாம்? என்னவா? என்னன்னு கேட்டீங்க? என்னதான் இங்க இருக்கிற எல்லாரை விட உங்களுக்கு நல்லா தெரியுமே. நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தோம், குடும்பம் நடத்தணும், எல்லாமே நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து என் புருஷனோட குடும்பம் நடத்தணும்னு இருப்ப. என்ன புருஷனா? அப்படி யாரும் இந்த வீட்டுல உனக்கு இருக்காங்களா என்ன? போ. பிரியா, நீ கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு பேசாம இருமா. டே ரவி, என்னடா இதெல்லாம்? ஏதோ உன் பொண்டாட்டியும் மாமனாரும் கோபத்துல கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக நீ இப்படி பண்றது தப்பு ரவி. என்ன இந்த வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் வெறும் பைய, வெட்டி பையன்னு சொன்னாங்க, பிச்சைக்காரன், அன்னக்காவடின்னு சொன்னாங்க. ஊர் மத்தியில வச்சு என்ன திருடன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா தானே இருந்த. சரி போட்டும், அது என்னோடவே போச்சு. இது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைன்னு எனக்கு உதவ போய் இன்னைக்கு அவ அசிங்கப்பட்டு நிக்கிறா. அதை பார்த்துட்டு நான் அப்படியே சும்மா விட்டு போக முடியாதுல்ல. யோ, முதல்ல அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? வெளியே போக சொல்லணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. டேய் அறிவு கட்ட முட்டா பயல, வெளியே போடான்னு உன்னை பார்த்து சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. கட்டின புருஷனை ஒரு மனுஷனா கூட மதிக்காம மருமகளா இருக்க துளியும் லாய்க்கு இல்லாத உன் பொண்ணை பார்த்து வெளியே போன்னு சொல்ல ஆசையா தான் இருக்கு. பெத்த அப்பங்கிட்டயே வட்டிக்கு காசை கொடுத்து அதை ரவுடிய வச்சு மிரட்டி வாங்குற அயோக்கிய பையல போடா வெளியிலன்னு சொல்ல ஆசையா தான் இருக்கு. யோ, எரியிற வீட்டுல இருந்து எதையாவது தூக்கிட்டு போலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற இவளை பார்த்து வெளியே போன்னு சொல்ல ஆசையா தான் இருக்கு. இவங்களெல்லாம் வெளியே போன்னு சொன்னா உடனே மான ரோசம் பார்த்துட்டு வெளியே போகக்கூடிய ஆளுங்களா? உடனே ஆளுக்கு ஒரு சட்டம் பேசுவாங்களே. இதுல நான் எப்படி அந்த பொண்ணை வெளியே போக சொல்ல முடியும்? இந்த மொத்த பிளான உன்னோடது தான் எனக்கு தெரியும். என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், வாங்கினது பத்தலையா? இன்னும் 4 போடு போடணுமா? ஏண்டா லூசு பயல,
கூடவே இருந்து உன் பொண்ணோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டு இப்ப என்னமோ வாழ வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க. உங்க செல்ல புள்ள ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான். என்ன ஏதுன்னு கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல? அப்ப நீங்களும் அதுக்கு உடனே தானே? ஏண்டா கிறுக்கு பையல, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அதுக்காக நான் உனக்கு உடந்தையா இருக்கேன்னு அர்த்தமா? முடிவா என்னதான் சொல்றீங்க? இங்க பாருமா, இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? ஆமா பிரியா, நீங்க இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல கிளம்புமா. பிரியா, எதுவா இருந்தாலும் உங்க கடையோட வச்சுக்கோங்க. எதுக்கு இப்படி எங்க குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனையை பெருசாக்குறீங்க? ஆமாம் பிரியா, நீ இங்க இருக்கிறதுனால ரவி குடும்பத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லம்மா, உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை தானே. சொன்னா கேளு பிரியா, இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். இங்க பாரு பிரியா, தேவையில்லை. போமா. வேண்டாம், சொன்ன கேளு. இவ்வளவு பேர் சொல்றாங்க. வெளியே போமா. என்ன போ சொல்றாங்க ரவி. வா போலாம். ஆத்தி, இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன பாக்குறீங்க? எனக்கும் ரவிக்கும் ஏதோ இருக்குன்னு எல்லார் முன்னாடியும் சொன்னது நீங்க 2 பேரும் தான். என்ன வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி போறதா இருந்தா நான் ரவியை கூட்டிட்டு தான் போவேன். எப்படி வசதி? நடத்துடி உன்னோட நாடகத்தை. நானும் இது எவ்வளவு நாளைக்குன்னு பாக்குறேன். நீ பாக்கணும் தானே நானும் இருக்கேன். வா ரவி போலாம். ஏங்க வாங்க. இவரால வாங்கண்ணா. ரவி பண்றது தப்புங்க. ஏய், அவங்க 2 பேர் பண்ணது சரியா? அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா ரவி பண்றது தப்புதான். அத பாத்துக்கிட்டு நீங்க எதுவும் கேட்காம இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. பிரச்சனையை எப்பவும் பாதிக்கப்பட்டவங்களோட பக்கத்துல இருந்து பார்க்கணும். இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது பிரியா. இதனால நாளைக்கு உமாக்கு தானே பாதிக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. திருமாலின் மலர் மார்பினில் எழிலோடு அமர்ந்தவளே, திருவருளால் பூவுலகை செழிப்புற செய்பவளே, இருள் நீக்கி கதிரவனும் செஞ்சுடராய் உதித்து எழ, திருமகளே அலைமகளே, மகாலட்சுமியே துயில் எழுவாய். காலை புலர்ந்ததென சேவலும் குரல் கொடுக்க, கரைவைகளும் பறவைகளும் கூவியே ஒலி எழுப்ப, கரகோபுரம் உயரனின் பக்தர்கள் காத்திருக்க, திருமகளே அலைமகளே, மகாலட்சுமியே துயில் எழுவாய். ஏங்க என்னங்க இது? ஆலயம் அணிவோசை ஒலி எழுப்ப, காலங்காத்தால குளிச்சு சுப்பிரபாதம் போட்டு சாமி கும்பிட்டு துளசி மாடத்தை சுத்திட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கிற மருமக வேணும்னு நீ கேட்டுட்டு இருப்பல்ல, அதான் கிடைச்சிருச்சு. உன் வேண்டுதல் வீண் போகல சீதா. இந்த நாளை எவ்வளவு மங்களகரமா ஆரம்பிச்சிருக்கா பாரு. உங்களுக்கு கிண்டல் அடிக்கிறதுக்கு வேற நேரங்காலமே கிடையாதா? சீதா,
இத பத்தி நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இது உமாவுக்கும் பிரியாவுக்குமான யுத்த காண்டம். என்ன நடக்குதுன்னு நாம பார்க்க மட்டும் தான் செய்யணும். ஏன் ரவி, உன் மாமனார் அவர் வீட்டு கிளம்பவே இல்லையா? நம்ம வீட்டு வாசல்லே படுத்திருந்தாரு போல இருக்கு. விடிஞ்சும் விடியாம வந்துட்டாரு இங்க. வர வர பயம் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு போல. ஓ, மாமா. சொல்லுமா. ஒரு நிமிஷம் மாமா, இது வந்துடுறேன். சரிம்மா. மாமா, காஃபி. உங்களுக்கு டிகாஷன் அதிகமாவும் சக்கரை கம்மியாகும். அத்தை, காஃபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாலும் சக்கரையும் தூக்கலா எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். பேஷ் பேஷ். காஃபினா அப்படி எப்படி? அண்ணி, அண்ணி, உங்களதான் அண்ணி. என்னையா? அண்ணி, காஃபி எடுத்துக்கோங்க. எனக்கா? எனக்காக உங்க ரூமையே ஷேர் பண்ணும்போது உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? எடுத்துக்கோங்க. என் தாயை ஓவர்டேக் பண்ணிட்டியேம்மா. எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது எனக்காக ஹனி கலந்து போட்டிருக்கேன். உனக்கு தான் எஸ்பிரஸோ ரொம்ப பிடிக்குமே, அதான் பால் இல்லாம போட்டிருக்கேன். எடுத்துக்கோ. தேங்க் யூ. இட்லி, மெதுவடை, ஊத்தாப்பம் இதெல்லாம் டிஃபனுக்கு பண்ணி ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுடுறேன். உருளைக்கிழங்கு வேணாம். முட்டைகோஸ் பொரியல் பண்ணிடுறேன். புடலங்காய் பருப்பு போட்டு கூட்டு வச்சுடுறேன். ஓகே தானே? சரிதான். அப்புறம் ரவி, இனிமே நம்ம லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் போக வேணாம், இங்கே கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சூப்பர். ரவி, நீ போய் குளிச்சுட்டு வந்துரு, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். கண்டிப்பா. ஒரு நிமிஷம். என்ன இல்ல என்னங்கற? மாமா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்க எல்லார்ட்டையும் தான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அதானே, நல்லா கேளுங்க மாமா. முதல்ல என் பையன் பச்சை புள்ள, அவனை பிரெயின் வாஷ் பண்ணி மாத்தி வச்சாரு. அடுத்து அந்த பாண்டி பையன், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு மலரோட காலை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். அவனை உசிப்பேத்தி விட்டு அவங்க வாழ்க்கையே குட்டிச்சோராக்கி வச்சிட்டாரு. நல்லா இருந்த உமாவையும் ரவியையும் திட்டம் போட்டு பிரிச்சு விட்டதும் இல்லாம இதோ இப்போ இந்த பிரியாவை கூட்டிட்டு வந்து சக்கலுக்கு சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாரு. ஹால்ல அத்தனை பேர் இருக்கும்போது தப்பான வார்த்தையை பேசக்கூடாது, புரியுதா? அதே பெண்களை பத்தி பேசும்போது ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். ஓ, அவளை பத்தி சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உங்க புள்ளையவே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சா? அவ இங்க வந்திருக்கான்னா அதுக்கு காரணம் யாரு? அதானே, யார் காரணம்?
யார் காரணம் சொல்லுங்க. ரைட். கோட்டச்சாமிக்கு கோவம் உச்சத்துல வந்துருச்சு. வாங்கல. நீதான்டா, நீதான் காரணம். என் பொண்ணுக்காக நியாயம் கேட்டது தப்பா? அதை கேட்ட அடிப்பியா? வாண்டடா போய் வாங்கி கட்டிக்கிறியா? வாயை வச்சுட்டு சும்மாரியா? ஏய், நியாயமா கேட்கிறவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். இல்லனா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் தனிப்பட்ட முறையில அவகிட்டயோ அவங்க அப்பா கிட்டயோ பேசியிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? டேய், என்ன பண்ண? அத்தனை சொந்த பந்தம் கூடியிருந்த சபையில வந்து கல்யாணம் பண்ணி வாழ போற பொண்ண கேவலப்படுத்திருக்க. உனக்கு உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறத விட அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கணுங்கிறது தான் நோக்கம். அதனாலதான் அவ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. அவளை வெளியே போன ஆளுக்கு சத்தம் போடுறீங்களே, அவளை வெளியே போக சொல்ல எனக்கு தெரியாதா? அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கீங்களே, நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவளை வெளியே போக சொல்றது? இப்படி எல்லாம் பேசி நியாயப்படுத்திட்டா அப்ப எனக்கு என்னதாங்க பதிலு? இதுக்கு முன்னாடி இதே கேள்வியை நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் பதில் சொல்லி இருந்திருப்பேன். நீ தான் எப்பவுமே எதுனாலும் உங்க அப்பங்கிட்ட தானே தூக்கிட்டு போவ. இதோ நிக்கிறான் பாரு, அவனே கேளு. ஏமா, நீயும் அவளை மாதிரி ஒரு பொண்ணு தானே? அவ வேற இப்ப வாயு வயிறுமா இருக்கா. நீ இந்த மாதிரி நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அவங்க குடும்பத்துல பிரச்சனையை பெருசாக்குறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல பிரியா. இந்த விஷயமா யார் எது பேசினாலும் ரவி கிட்ட பேசிக்கோங்க.